சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா காயட்டும் நல்லெண்ணெய். நல்லா சட்டி காஞ்சிட்டு இப்போ தாளிப்பு வடகம் சேர்த்துடலாம். நல்லா பொரியட்டும். இப்போது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதெல்லாம் நம்ம புளி, குழம்புத்தூள், தேங்காய், சோம்பு எல்லாம் அரைச்சி கலந்து வச்சுருக்கோம். கரைச்சி இதை அதில் ஊற்றி விடலாம். வெங்காயத்தில் வதங்கிட்டு வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் இதை சேர்த்துடலாம். இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மாங்காவை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிட்டு மாங்காய் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு கொதி வரட்டும். இப்போ மாங்காய் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் மீனை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவிக்கலாம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க அனைவரும் உண்டு மகிழ்வோம். நன்றி. என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவுசெய்து.